ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டீ கடை ஆனியன் போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போண்டாவுக்கு தேவையானதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி, அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா உதிரியாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா அந்த போண்டா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். அது போண்டா சைஸ் நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா போண்டாவை பொரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக வேண்டாம், ஒரு மீடியமாக ஹீட்டானதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த போண்டாவை எடுத்து உள்ளே போட்டு அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு பொரித்து எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளதெல்லாம் நல்லா வேகும். அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம போண்டாவை எடுத்து வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, டீ கடை ஆனியன் போண்டா ரெடி ஆகிட்டு. இந்த மழை டைமில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.